இப்போ ஒரு பெண் டாக்டருக்கு வந்து ரேப் அண்ட் மர்டர் நடந்திருக்கு. அதை நினைக்கும் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். பாதிக்கப்பட்டவங்களை பற்றி நியூஸ் வந்து உலகத்தில் வேகமாக பரவி வருது. ஆனால் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற அந்த நாயை பற்றி வெளியே எந்த நியூஸுமே வர மாட்டுது. அது எப்படி தான் எனக்கு இன்ன வரையும் தெரில. இவனுங்க 3 வயசுலேருந்து 30 வயசு பொண்ணுங்க வரைக்கும் ரேப் பண்ணி கொண்டு குவிக்கிறாங்க. தயவு செஞ்சு நம்ம கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். எதுக்கோ தீர்வு கண்டுபிடிச்சி நல்லதாக கொடுக்குறீங்க. பட் இதுக்கும் ஒரு தனிப்படை அமைச்சு ஒரு நல்ல தீர்வு கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்கள் கொடுக்குற தண்டனையில் ரேப் பண்ணுறவங்களும் ரேப் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் பயம் வரணும். நீங்கள் அவ்வளோ கடுமையாக தண்டனை கொடுக்கணும். இதை நான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க இருக்கும்போது ஆஃபீஸில் ஒருத்தியை தேடுறதும் ரோட்டில் ஒருத்தியை தேடுறதும் அவனும் ரேபிஸ்ட்டு தான். ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு ஹோப் கொடுத்து ஒரு பொண்ணு சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ரேபிஸ்ட்டு தான். இப்போ தெரியும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ரேபிஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு.